ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சிசிஎன்ஏ சீரீஸ்ல VLAN பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ VLANனா என்ன, அதோடைய பெனிஃபிட்ஸ்னா என்ன, அதோடைய டைப்ஸ்னா என்ன, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் VLANனா என்னன்னு ஃபுல்லாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இன்டர்வியூ கொஷின் அண்ட் ஆன்சரை பற்றி உங்களுக்கு ஃப்ரீ டிப்பாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் VLAN? VLANனா என்ன அப்படின்னா விர்ச்சுவல் லேன் கனெக்ஷன். விர்ச்சுவல் லேன் கனெக்ஷன்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச் இருக்கும். ஸ்விட்சில் வந்து நிறைய போர்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 64 போர்ட் இருக்கும். இதில் 8 ஸ்ப்ளிட்டாக இருக்கும், இல்லைன்னா ஒரு சில ஸ்விட்சில் வந்து பார்த்தீங்கன்னா 16 போர்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும் இல்லையா? அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா HR டிபார்ட்மெண்ட்டு, டெவலப்பர், ப்ராடக்ட்டு, அக்கௌண்ட்ஸ்னு செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சுருப்பாங்க. நீங்கள் கம்பெனியில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸை பிரிச்சுருப்பாங்க. அப்போது இந்த VLAN எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா எல்லாரும் எல்லாரோட கம்யூனிகேட் பண்ண முடியாது. இப்போ HR டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்விட்சில் தான் இருப்பாங்க. HR, டெவலப்பர், அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஒரே ஸ்விட்சில் கனெக்ட் ஆகியிருப்பாங்க. ஆனால் ரெண்டு பேரும் என்ன பண்ண முடியாது, டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸை கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்குள்ள VLAN கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது VLAN கான்ஃபிகரேஷன் பண்ணாவே செப்பரேட்டாக பிரித்து வச்சுருவாங்க. ஓகே, செப்பரேட்டாக டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்போது இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்விட்ச் இன்டூ மல்டிபிள் லாஜிக்கல் ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. அப்போது ஸ்விட்சஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ரேக்கில் நிறைய ஸ்விட்சஸ் வச்சுருப்போம். அப்போது ஒரு ஸ்விட்சில் மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வைப்பாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. மல்டிபிள் ஸ்விட்சில் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த VLAN-ஐ போட்டிருப்பாங்க. அப்போது அந்த VLAN வந்து எல்லாத்துலேயும் VLAN கான்ஃபிகர் பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா VTPன்னு ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணுவாங்க. VTPனா ஒன்றும் இல்லை, VLAN ட்ரங்கிங் ப்ரோட்டோகால். இந்த VLAN ட்ரங்கிங் ப்ரோட்டோகால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்விட்சில் கான்ஃபிகர் பண்ணிட்டா போதும், நெக்ஸ்ட் ஸ்விட்சுக்கு கனெக்ஷன் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் VLAN. VLANல VTPன்னு சொல்லுவாங்க, VLAN ட்ரங்கிங் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸ் பிரித்து இருக்கிறதால இதுக்கு ரொம்பவே செக்யூர்டாக இருக்கும். ஓகே, அவர் டேட்டாஸ் வந்து ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். அதனால தான் VLANனா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்விட்ச் இன்டூ மல்டிபிள் லாஜிக்கல் ஸ்விட்ச்னு சொல்கிறாங்க. ஓகே, ப்ராசஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் என்னென்னா VLAN-உடைய ப்ராசஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா A ஸ்விட்சு, அதுக்கப்புறம் B ஸ்விட்சு. இந்த A ஸ்விட்ச் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே 3 டிபார்ட்மெண்ட்டு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா கனெக்ட் பண்ணியிருக்கேன், நெட்வொர்க் டீமை கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் டெவலப்பர் டீமை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். B ஸ்விட்ச்லேயும் அதே மாதிரி தான், சோஷியல் மீடியாவும் கனெக்ட் பண்ணியிருக்கேன், நெட்வொர்க்கையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் டெவலப்பரையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது 2 ஸ்விட்ச்லேயும் நான் ஒரு ஸ்விட்ச் A ஸ்விட்சில் மட்டும்தான் நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன், B ஸ்விட்சில் நான் கான்ஃபிகர் பண்ணலை VLAN-ஐ. அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ இங்கேயும் போயிட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணணுமா? அப்போது ABCDன்னு நிறைய ஸ்விட்சஸ் இருக்கும். அப்போது ஒரு ஸ்விட்சஸும் போயிட்டு நம்ம VLAN-ஐ கான்ஃபிகர் பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அப்போது இதுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சிங்கிள் ஸ்விட்ச் இன்டூ மல்டிபிள் லாஜிக்கல் ஸ்விட்ச். அப்போ இதுக்குள்ளே ட்ரங்கிங் போடுவாங்க. அப்போது இந்த ட்ரங்கிங் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் ஆகிடும். இன்னொரு ஸ்விட்சோட நம்ம கனெக்ட் பண்ணும்போது இப்போ ஏலேருந்து நம்ம பியில் கனெக்ட் பண்ணும்போது B ஸ்விட்ச் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஓகே, கான்ஃபிகர் ஆகிடும். அப்போது டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிச்சிருவாங்க, IPO செப்பரேட் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து சப்போஸ் எனக்கு A டீமும் லைக் Bலையும் சோஷியல் மீடியாவும் இருப்பாங்க, நெட்வொர்க் டீமும் இருக்காங்க இல்லையா? இப்போ இவங்க 2 பேர் மட்டும் கம்யூனிகேட் பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் நான் VLAN போட்டதால செப்பரேட். அப்போது சோஷியல் மீடியாவோட மட்டும் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும், நெட்வொர்க்கோட மட்டும் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்போ இந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா இதில் என்ன கான்ஃபிகர் பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர் VLAN கான்ஃபிகர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சோஷியல் மீடியாவும் நெட்வொர்க்கும் என்ன ஆகும், கம்பைன் ஆகி கம்யூனிகேட் நடக்கும். இதுதான் இன்டர் VLAN. இன்டர்வியூ கொஷின் அண்ட் ஆன்சரை நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா
வாட் இஸ் VLAN? VLANனா என்ன அப்படின்னா விர்ச்சுவல் லேன். இந்த VLAN வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்விட்ச் இன்டூ மல்டிபிள் லாஜிக்கல் ஸ்விட்ச். ஓகே, இதுதான் VLAN. இதில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் A அண்ட் B. இதில் 2 டிபார்ட்மெண்ட்ஸை பிரித்து யூஸ் பண்ணுறது தான் இந்த VLAN கனெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் வந்து வாட் இஸ் VTP? அப்போ VTPனா என்ன அப்படின்னா விர்ச்சுவல் ட்ரங்க் ப்ரோட்டோகால். இந்த ட்ரங்க் ப்ரோட்டோகால் என்ன பண்ணும் அப்படின்னா மெனி லாஜிக்கல் ஸ்விட்சுக்கு டேட்டாஸை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதா இந்த விடிபியுடைய வேலை. ஓகே, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய போர்ட் கேட்பாங்க, ட்ரங்க் போர்ட் கேட்பாங்க. இது இம்பார்ட்டண்ட். அந்த ட்ரங்க் போர்ட் என்ன அப்படின்னா 802.1Q. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோம். CCNA படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.